கிரேட் லீடர் மூலமா இந்த வாய்ப்பை நம்ம கேட்க வந்திருக்கோம். அவர் மூலமா நீங்க இந்த திட்டத்தை கேட்டுக்கிட்டு இதில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்களும் மாதம் 50,000 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க முடியும். அதனால உங்கள் அனைவர் சார்பாக உங்கள் அனைவருடைய கரகோஷத்தின் மத்தியில திரு மாதேஸ்வரன் சார் அவர்களை வெல்கம் பண்றோம். வெல்கம் சார். உங்களுடைய கவனம் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் இந்த மொபைல் இருக்கட்டும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும். வெல்கம் திரு மாதேஸ்வரன் சார். வெல்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அருமையா இன்ட்ரோ கொடுத்த மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கு கூடுதல் வணக்கம். இன்றைய மாலை பொழுதுல பல்வேறு வேலைகளுக்கு இடையிலையும் இன்னும் குறிப்பாக சொன்னால் நிறைய பேர் இன்னும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த மீட்டிங்க்கு நம்ம நண்பர் சொன்னார் என்னதான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி மிடில் இருக்கிறவங்க எதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதார தேவையை தீர்க்கிறது. ஏன்னா விற்கிற விலைவாசி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல 2 பேர் இல்ல 4 வருமானம் வந்தா கூட நீ சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நாம மத்தவங்கள மாதிரி இப்ப இந்த மிடில் கிளாஸ்ங்கிறது மத்தவங்க இருக்கிற மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது எல்லா தேவைகளும் பணம் இருக்கிறவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் இருக்குது. அதை எதையுமே ஓரங்கட்ட முடியல, வேண்டான்னு விட முடியல. அப்ப ஒரே வழி என்னன்னா சம்பாதிக்கிறதுக்கான வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிதான் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி தேடுதல் தேடி 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 ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த மாதிரி நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பா ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை கொடுத்து உங்களை ஜூம்ல கலந்துக்க சொன்ன அந்த நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நன்றி. பல்வேறு வேலைகளுக்கு இடையிலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த மீட்டிங் வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஏற்கனவே இணைந்தவர்களுக்கும் இன்று புதிதாக இணைய வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நண்பர்களே, ஒரு 20-30 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜோதிடர். ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் ஜோதிடத்தின் மேல இருந்த நம்பிக்கையின் மூலமா இதுல இதையும் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு கட்டம் நல்லா இல்லாம ஒரு விஷயம் நமக்குள்ளார வராதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்கள 2 பேரோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த மீட்டிங் கேட்டு மாறினுச்சுன்னா அது இந்த மீட்டிங்கோட சக்சஸ். நண்பர்களே, ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் உங்க மொபைலை கவனமா கவனிங்க. ஒரு படுக்கை வாட்டில் அதை வச்சுக்கோங்க, வசதியா இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை. அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறோம். நம்பர் பாத்தீங்கன்னா BK4 206/2024. இதுல நான் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு கேஷ் 25 கிரிப்டோ 25 2 ப்ராஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது. இப்ப இதுல கேஷ் 25 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா கிரவுட் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிரவுடு ஜென்ரேட் பண்ணி அதாவது ஒரு சில மாவட்டங்கள்லாம் இது நம்ம மொய் விருந்தும்பாங்க. அந்த மாதிரி கூடி வளர்ந்தால் கோடி நன்மைங்கிறத மனசுல வச்சு எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்கு கிரவுட் ஃபண்ட் மூலமா நம்ம ஒரு டொனேஷன் பிளான் மூலமா இதை மொத்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வறுமை இல்லாத வாழ்க்கைய, ஒரு வளமான வாழ்க்கைய நம்ம அந்த ட்ரஸ்ட் மூலமா வரக்கூடிய நண்பர்களுக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நண்பர்களை வரவழைச்சு அவங்க வாழ்க்கையில எப்பவுமே பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு பொருளாதார தன்னிறைவை கொடுக்கணுங்கிறத நம்மளோட நோக்கம். அதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை 1300 ரூபா நம்ம டொனேட் பண்ணா போதும் நண்பர்களே. 1300 ரூபா பண்ணவே மறுமலர்ச்சி வந்துருமா சார், வாழ்க்கையில வசந்தம் வந்துருமா அப்படின்னா நிச்சயம் வரும். இது முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய 1300ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் இப்ப நான் ஒருத்தர் போய் பாக்குறேன் அப்படின்னா அவரு நான் சொன்ன விஷயம் பிடிச்சி நான் வரேன் சார், இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளார வரேன், இந்த வருமான வாய்ப்பை இந்த மற்றவங்களுக்கு உதவி பண்ணி உதவி கொடு உதவி பெறுங்கிறத நம்மளோட தாரக மந்திரம். அதன் மூலமா நான் ஜெயிக்கணும்னா நான் கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னு ஒரு 1300 ரூபா கொடுத்தாரு அப்படின்னா உடனடியா எனக்கு ஸ்பாட் இன்கம் அப்படின்னு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். மீதி இருக்கிற 1200ல நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது, பாஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, பியூன் கிடையாது, இந்த டிடிஎஸ் ஹோட்டல் வசதி அது மாதிரி எந்த தொந்தரவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி நெட்வொர்க்ல என்னென்ன தலைவலிகள் இருந்ததோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம இங்க நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு முதலே சொல்லிட்டோம். இங்க நாம தான் பாஸ். நம்ம எல்லாம் சேர்ந்து உழைச்சு எல்லாருமே பொருளாதார மேன்மை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம சிஸ்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், ஆனா பவரான விஷயம், நல்ல சிஸ்டம், ரொம்ப எளிமையா பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கு ஒரு 120 ரூபா கொடுக்குறோம்.
உலகத்திலேயே யாருமே ஒரு கம்பெனின்னு சொன்னா கூட வேலை நாட்கள் இன்னைக்கு லீவு, இன்னைக்கு பேங்க் லீவு, இன்னைக்கு போட முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இங்க 24 மணி அந்த வாரத்துல 7 நாளும் பே அவுட் கிடைக்கிறதுக்கு இப்ப நம்ம ஃபியூச்சர்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ல நம்ம டொனேஷன் பிளான்ல 1300 கொடுத்து நான் சொல்ற மாதிரி இதுல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் நமக்கு எப்படி சார் கொடுப்பாங்க? வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பாங்களா அல்லது அக்கௌண்ட்ல போட்டுருவாங்களா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்றத அடுத்த திங்கக்கிழமை ரெஸ்ட் எடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வீட்டை தேடி நம்ம ஜிபே மூலமாவோ போன்பே மூலமோ அல்லது பேடிஎம் எதை கொடுக்குறோமோ அந்த யூபிஐ அட்ரஸுக்கு உங்களுடைய அந்த அந்த வாரத்துக்கு உண்டான உழைப்பிற்கான ஊதியம் உங்களை வந்து சேரும் நண்பர்களே. இதை கொடுக்கறதுக்கு நம்மள ஒரு 10 பேர் யாருமே எல்லாமே நம்ம தான். டீச்சர்ஸ் இந்த மீட்டிங் எடுக்கிறது டீச்சர்ஸ் நம்ம தான், இந்த பே அவுட் போடுறது நம்ம தான், எல்லா வேலைகளும் நம்ம தான் செய்யறோம். அப்ப இதுல அந்த நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊக்க ஊதியமா ஒரு 30 ரூபாயை வந்து அவங்களுக்காக ஒதுக்குறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸுக்காக ஒரு 20 ரூபா. ஸோ மீதி இருக்கிறது 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ஒரு மறுமலர்ச்சிக்கான வாழ்க்கைய பொருளாதார சுதந்திரத்துக்கான விடிவு நோக்கி நம்ம போறோம். இதுல எப்படிங்க சார் சாத்தியம் அப்படின்னா கொடுக்கறது 1300 ரூபா. ஆனா இந்த 1300 ரூபாயில பாத்தீங்கன்னா 23,730 ரூபா கொடுத்தா நம்ம எந்தெந்த பிளான்ல எந்தெந்த டேபிள்ல இருந்து நமக்கு இன்கம் கிடைக்குமோ அத்தனையும் ஒரே டைம்ல 23,730 கொடுங்கன்னு சொன்னா நம்ம நான் முதல்ல சொல்லிட்டேன் மிடிலுக்கு நம்ம 1008 பஞ்சாயத்து இருக்குதுங்க. அப்ப 23,730 ரூபா ஒரே டைம்ல கேட்டா இது என்ன சார் இது ட்ரஸ்ட்டுங்கிறீங்க இவ்வளவு கேட்கறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா இதுல வரக்கூடிய இன்கம்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா மிகப்பெரிய வருமானம். ஆனா அதுக்கு தேவை என்னன்னா வெறும் 1030 ரூபா இருந்தா போதும். இந்த மாதிரி நம்ம ஒரு 1030 1300 கொடுத்துட்டு இதுல 2 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா முதல் நபர் நம்ம சொல்லி இந்த பிளான் பிடிச்சி நம்ம சிஸ்டத்துக்குள்ளார உள்ள வராருன்னு சொன்னா நமக்கு இன்னொன்னு இருக்கு. அதாவது 2 வகையான இன்கம், பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம் 2 இருக்குது. ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதாவது இந்த சிஸ்டத்துல இந்த மாதிரிலாம் வருமான வாய்ப்பு இருக்குது, இப்படி நம்ம வந்து உதவி கொடுத்து உதவி பெறறோம், நம்ம பொருளாதார சுதந்திரம் அடைய போறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதை சொல்லி அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா இதுக்கு பேர் நம்ம ஒர்க் பண்ணதான் அர்த்தம். ஒர்க் பண்ணாம இந்த சிஸ்டம் நமக்கு ஃப்ரீயா ஒண்ணு கொடுக்குது. ஆனாலும் அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். அந்த 1000 ரூபாய் யார் சார் கொடுப்பாங்க அப்படின்னா நாம 2 பேர்த்த அறிமுகப்படுத்தணும். அதுல முதல் நபரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவரும் நம்மள மாதிரி 1030 ரூபா கொண்டுகிட்டு வருவாரு. அதாவது 1300 கொடுத்துருப்பாரு. அதுல சிஸ்டத்துக்கு பே அவுட் கமிட்டி இதெல்லாம் கொடுத்தது போக மீதி 1030 எடுத்துக்கிட்டு அந்த நண்பர் வருவாரு. அந்த 30 ரூபா நம்ம வேலட்ல வச்சுக்கிட்டு இந்த 1000 ரூபாயில நமக்கு அந்த பேசிவ் பிளான்ல இருந்து இன்கம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சிஸ்டம் கொடுக்குது. அதாவது 2 பேரை கொடுக்கணும். நம்ம 1300 கொடுத்தோம். அதுல 1030ல நம்ம ஆக்டிவ் பிளான்ல வந்து அது ஆக்டிவ் பிளான்ல என்ன கிடைக்கும் நான் பின்னாடி சொல்றேன். அந்த பேசிவ் பிளானுக்கு போறதுக்கு 1000 ரூபாய் வேணும். அந்த 1000 ரூபாயை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் நபர் அவரு 1030 எடுத்துக்கிட்டு வர்ற அந்த 1030ல 1000 ரூபாய் அந்த பேசிவ் பிளான்ல ஒரு ஐடி கிடைச்சிரும். சரிங்க சார். அப்படின்னா ஆனா ஒரு நபர் வந்ததுமே நமக்கு அந்த நீங்க 1000 ரூபாய் அந்த 100 ரூபாய் முன்னா ஸ்பாட் இன்கம் சொன்னீங்களா சார், அது சாத்தியமா சார் அப்படின்னா ஒவ்வொரு 1300 நம்ம வாங்கும் போதும் நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் ஸ்பாட் இன்கம் இந்த சிஸ்டம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது 2வது நபர்ல இருந்து நான் முதல் நபர் கொடுக்கக்கூடிய பணத்துல வந்து நமக்கு பேசிவ்ல ஐடி கிடைச்சிரும்னு சொன்னேன். 2வது 3வது 4வது 5வது நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கைய இந்த வாய்ப்பை நாம கொடுக்குறோமோ அத்தனை நபர்கிட்ட இருந்தும் அவங்க 1300 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இம்மிடியட்டா ஸ்பாட் இன்கமா ஒரு 100 ரூபாயும் அதுக்கு அடுத்தது 500 ரூபாய் 2வது இன்கமாவும் நம்ம கிடைக்கும் ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும். அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1030ல ஆக்டிவ் பிளான்ல 25 லெவல் நமக்கு வச்சிருக்காங்க. அப்ப 25 லெவல் அப்படிங்கும் போது அதுல பாத்தீங்கன்னா 67 கோடி கிடைக்கும்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ்ல கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமா கிடைக்கட்டும் கம்மியா கிடைக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய இன்கம் இருக்குதுங்கிறது மட்டும் நமக்கு புரிஞ்சா போதும் நண்பர்களே. அதுல பாத்தீங்கன்னா இந்த 12 போர்டு இருக்கு. 12 போர்டுக்கும் நமக்கு ஈஸியா புரியறதுக்காக ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லி 12 போர்டுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம ஒரு டேபிள் வந்து 12 லெவல்ல ராயல் இன்கம்னு ஒன்று கொடுத்துருக்கோம். வெறும் 1000 ருபீஸ் இருந்தா போதும். இதை வந்து நம்ம டாப் அப்பும் பண்ணிக்கலாம் அல்லது இந்த 80-20 ஃபார்முலா படி அதுலயும் நம்ம உள்ள வந்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ஒரு 3 போர்டு மட்டும் ஆட்டோ டாப் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மே அண்ட் ஜூலை. மார்ச்ல பாத்தீங்கன்னா 2100, மே மாசத்துக்கு வந்து 4200, ஜூலை போர்டுக்கு 8400. இதுக்குல கிடைக்கக்கூடிய இன்கம் 1084 கோடி கணக்கு சொல்லுது. இந்த இது வந்து மிரர் பிளான் சொல்லுவாங்க. நாம ஒரே ஒரு முறை இப்ப என்ன சார் ஏற்கனவே 12 போர்டு நீங்க ராயல்ங்கிறீங்க, இத்தனை போர்டுக்கு நான் வேலை செய்யணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. ஒரே ஒரு முறை நீங்க அறிமுகப்படுத்துனீங்கன்னா அந்த நண்பர் 1030 எடுத்துக்கிட்டு ஜனவரி போர்டுல வந்து உட்காருவார்.
அவரே தான் பிப்ரவரிக்கு போவாரு, அவரே தான் மார்ச்சுக்கு போவாரு. எப்படி சார் போவாருங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8 மொத்தம் வந்து 12 நமக்கு ஜனவரியில இருந்து டிசம்பருக்குள்ள 12. அதுல மார்ச், மே, ஜூலை தவிர மீதி இருக்கிற 8 மாசமும் 15 லெவல் தான். அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் அந்த போர்டோட ஒர்த்து. அதுல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா அளவுக்கு கிடைக்கக்கூடிய மிரர் பிளான். அது இல்லாம இந்த ராயல் பிளான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னைக்கு மக்களால் ரசிக்கிறாங்க. அதை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லி ரொம்ப சொன்னதுமா உடனே என்ட்ரி வர்றது அப்படின்னு சொன்னா ராயல், அது பேருக்கு தகுந்த மாதிரி ராயல் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க சார், நான் முதல்ல சொன்னேன், நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 2 பேருக்கு இந்த முதல்ல வாய்ப்பு கொடுக்கும்போது முதல் நபர் கொடுக்கறதுல ஒரு 100 ரூபாய் மட்டும் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஆனா அவரு கொண்டு வர 1000 ரூபாய் 1030ல 30 நமக்கு இன்கம் வந்துடும். 1000 ரூபாய் வந்து ஆக்டிவ் பிளானுக்கு, இந்த நம்மளோட இதுக்கு வந்து பேசிவ் பிளான் கிடைச்சிரும்னு சொன்னேன். அப்ப 2வது நபர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பேசிவ் பிளான்ல என்ன சார் ஆகும் அந்த 1000 ரூபாய் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அந்த பேசிவ் பிளான் பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 24,000 பேர் அதுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு 4 லெவல்ல நமக்கு வந்து ஒரு 1,54,250 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த பிளான். அதுல வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2ஆ பிரியும். அந்த 1000 250 750 பிரிஞ்சு, அல்லது 250 250 பிரிஞ்சு, யாருக்கு அங்க சீனியாரிட்டி இருக்கோ, யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போய் சேரும் நண்பர்களே. அப்ப முதல் நபர் கொடுக்கறதுல வந்து 2 பேரோ 4 பேரோ பலன் அடைவாங்க. 2வது நபர் ஒருத்தர் 1300 ரூபாய் கொடுத்து உள்ள வராரு அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா ஒரு 100 ரூபாயும் அதுக்கு அடுத்து ஒரு 500 ரூபாயும் நமக்கு இன்கமா கிடைச்சிடும் நண்பர்களே. சரிங்க சார், அது என்ன சார் இந்த பேசிவ்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க சார். அப்படின்னா பேசிவ் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படின்னா வேலையே செய்யாம இன்னைக்கு இன்கம் கிடைக்குமா சார்? கண்டிப்பா நம்ம ட்ரஸ்ட், நம்ம சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. எப்படிங்க சார், என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க சார். இப்ப 4 லெவல்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வெறும் 500 ரூபாய் கிடைக்கும் ஒர்த், அதாவது லாபமா கிடைக்கும். 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 2250 ரூபாய் கிடைக்கும். 3வது லெவல்ல 6000 ரூபாய் கிடைக்கும். 4வது லெவல்ல 1,45,500 ரூபாய் கிடைக்கும். ஆக 4 லெவல்ல சார், இந்த லெவல்லாம் எப்ப சார் கிடைக்கும், எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 4 லெவல்லும் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்தா, அதாவது இந்த நம்ம சிஸ்டத்துக்குள்ள 1000 பேர் உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துல இது கிடைக்கும். இல்லைங்க சார், 500 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் ஆகும். சார் ஒரு நாளைக்கு 250 பேர் வராங்கன்னா 3 வருஷம் ஆகும். அப்ப இதுக்கு நம்ம எதுவும் தனியா பணம் கொடுக்கல. ஆனா இதுக்கு பணம் கொடுத்து நம்மளை இணைச்சு விடுறவர் யாருன்னு சொன்னா நாம முதல்ல வாய்ப்பு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த நண்பர். சரிங்க சார், நமக்கு 1,54,000 ரூபாய் 54,250 ரூபாய் கிடைக்குது. நம்ம இதை அறிமுகப்படுத்தினாரு, அவருக்கு ஏதாவது இருக்கானா? இதுல ஸ்பான்சர் இன்கம், ரீபர்த் இன்கம் தான் இது ஹைலைட். ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு 500 ரூபாய் வரும்போது நம்ம அறிமுகப்படுத்தின அந்த குருநாதருக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா 2வது லெவல்ல 750 ரூபாய் கிடைக்கும். 3வது லெவல்ல 2,250 ரூபாய் கிடைக்கும். 4வது லெவல்ல 10,500 ரூபாய் கிடைக்கும். சோ 13,500 ரூபாய் நாம 1,54,250 ரூபாய் வாங்கும்போது நம்ம அழைச்சிக்கிட்டு வந்த, நம்ம அறிமுகப்படுத்தின அந்த தெய்வம் 13,500 ரூபாய் வாங்குவாங்க. இப்போ சொல்லுங்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு கட்டாயப்படுத்தியோ அல்லது அன்பாலேயோ சொல்லி இன்னைக்கு கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நமக்கு 1,54 கிடைக்கும் போது அவருக்கு 13,500 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னா அவர் 1,54 வாங்கும்போது உங்களுக்கு 13,500 ரூபாய் கிடைக்கும். சரிங்க சார், இவ்வளவுதானா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. இதுல வந்து ஆட்டோ ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல 1000 ரூபாய் கொடுத்து வந்தோம் இல்லைங்களா, 1,54 கொடுத்ததும் சரிங்க சார் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உறவு கடைசி வரைக்கும் தலைமுறை தாண்டி இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 2வது லெவல்ல வந்து ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர்ல ஒரு ரீபர்த் கிடைக்கும். ரீபர்த் ஐடிம்பாங்க, குளோனிங்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா மனசுல பதியறதுக்காக ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவேன். இது என்னன்னு நான் சொல்றேன். 2வது இடத்துல 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் ஒருத்தர்ல 2 ரீபர்த் ஐடி கிடைக்கும். 4வது லெவல்ல 5 ரீபர்த் ஐடி கிடைக்கும். அதாவது 5,000 ரூபாய்க்கு 5 ஐடி கிடைக்கும். சோ நம்ம இந்த 4 லெவல்ல 1,54,250 ரூபாய் நம்ம வாங்கியிருக்கும் போது நமக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்தின அந்த மனித தெய்வத்துக்கு 13,500 ரூபாய் கிடைச்சிருக்கும். நமக்கு 8 ரீபர்த் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல ஆட்டுக்குட்டின்னு ஞாபகப்படுத்த மனசுக்கு நிக்கும். அதாவது இந்த ஆட்டுக்குட்டி என்ன அப்படின்னா, இது வந்து தெய்வீக ஆடு. அதாவது இந்த ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்குட்டி. இது வந்து பொட்டைக்குட்டிகளை தான் போடும். எத்தனை குட்டி சார் போடும் அப்படின்னா 8 குட்டி தான் போடும். 6ம் போடாது, 9ம் போடாது, 5ம் போடாது. அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் ரவுண்ட்ல வந்து 8 ஆட்டுக்குட்டி போடுது அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி விற்கிற விலையை பாத்தீங்கன்னா 1,54,250 ரூபாய் தான். 1 ரூபா கூட கூடாது, குறையாது.
அந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி விற்கும் போது நாம நியாயமா நமக்கு யாரு நம்மளை அறிமுகப்படுத்தினாலும் அவங்களுக்கு 13,500 அவங்களுக்கு அந்த குருதட்சணையாவும் போயிடும். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம 154 வாங்கும் போதெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு 13,500 போகுதுன்னா இந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் மொத்தம் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 8 ஆட்டுக்குட்டியும் அடுத்தது சும்மா இருக்காது, 8 குட்டி போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 ஆட்டுக்குட்டி ஒன்னொன்னும் பெருசாகும். அதை விற்கும் போது 1,54,250 விற்போம். அந்த அந்த ஒவ்வொரு ஆடும் 8 குட்டி போடும். அப்படின்னா 8 குட்டி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஐடிக்கு 1,54,250 நமக்கு கிடைக்குது. அப்படின்னா 8 ஆட்டுக்குட்டி நம்ம விற்கும் போது 12,34,000 கிடைக்கும். அப்ப அதுவே அதுக்கு அடுத்தது 8 அப்படின்னு சொன்னா 64 குட்டி அப்படின்னா 98,72,000 கிட்டத்தட்ட 1,00,00,000 சார். இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டை சுத்தி இன்னைக்கு நம்ம சிங்கிள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு போய் அந்த கம்பத்துல பிடிச்சி கட்டி போடுறோம். அது ஒன்னொன்னும் பெருசாகும், பருவமடையும், 8 குட்டிகளை போடும் அப்படின்னு சொன்னா வீட்டை சுத்தி வெறும் ஆட்டுக்குட்டிகளா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நமக்கு இந்த ரீபர்த்ங்கிறது கொடுக்கறது எவ்வளவு பலன் அளிக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நண்பர்களே. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்கியராஜ் சார் மாதிரி முன்னணி லீடர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட 15 ஆட்டுக்குட்டி, 20 ஆட்டுக்குட்டி, 50, நம்ம ராமலிங்க சார்லாம் 100 ஆட்டுக்குட்டிக்கு மேல இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படிங்க சார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணும் இல்ல, நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினேன். அவர் 154 வாங்கிட்டு 250 1,54,250 வாங்கியிருக்கும் போது அவர் கையில 8 ஆட்டுக்குட்டி இருக்கும். இந்த 8 ஆட்டுக்குட்டிக்கும் ஸ்பான்சர் யாருங்க சார்? 13,500 யாருக்கு சார் கிடைக்குன்னா எனக்கு தான் கிடைக்கும். அவருக்கு 64 ஆட்டுக்குட்டி வந்தாலும் 526 ஆட்டுக்குட்டி வந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அவர் 154 வைக்கும் போதெல்லாம் எனக்கு 13,500 கட்டாயமா கிடைக்கும். எப்படி இருக்கு நண்பர்களே? இதுக்கு ஏதாவது நம்ம பணம் கொடுத்துருக்கோம்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம சிஸ்டம் இன்னைக்கு 24,000 பேர் உள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் அவர்களை சுண்டி இழுத்தது. அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கலாம் சார். சார் இப்ப இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்ல நிறைய பேருக்கு எனக்கு 250 வந்தது, 500 வந்ததுங்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா அதுக்கான வேலைகள் அத்தனையும் செஞ்சிருக்கோம். எப்படிங்க சார் அப்படின்னா இப்ப நான் முன்னாடி ஆக்டிவ் பிளான் சொன்னேன் இல்லைங்களா, நான் பின்னாடி வரேன். அந்த பிளான்ல அவங்க உழைச்சி வாங்கக்கூடிய வருமானத்துல 10% இந்தாங்க சார், இந்த இந்த நம்பிக்கிட்ட வெயிட் பண்ணிருக்கிற நண்பர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 10% இன்கம் ஒரு 1,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப மனசு இன்னைக்கு 1,00,000 பே அவுட் போறோம்னா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய், இன்னைக்கு ஒரு 500 போட்டா 20 பேருக்கு போவோம், 250 போட்டா 40 பேருக்கு போவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க டே 1ல சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்த அத்தனை பேரும் 8 ஆட்டுக்குட்டியோ 64 ஆட்டுக்குட்டியோட பலனையும் நிச்சயமா அனுபவிப்பார்கள் நண்பர்களே. அதனால இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பூம் கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா இன்னும் 5 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்பவே கிரிப்டோ கேஷ் 25 கிரிப்டோ 25ல பாத்தீங்க அப்படின்னா இங்க அங்க அந்த கிரிப்டோங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளார நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து 5 ஐடி இங்க கொண்டு வருவாங்க. சோ இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும். அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ணுவான், தம்பி அண்ணனுக்கு உதவி பண்ணுவாங்கிற மாதிரி இந்த பேசிவ் பிளான் இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான எல்லா காரியங்களையும் நம்ம சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கமோட இல்லாம அங்கீகாரம் இருக்கு நண்பர்களே. அதாவது சார் நான் 12 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா 12 பேர் நீங்க சொல்லி இந்த சிஸ்டத்துக்குள்ளார இதுல நல்லபடியா அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 12 பேரை வாய்ப்பு கொடுத்ததுனால உங்களுக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் 1,62,200 ரூபாய் முதல் ரவுண்ட்ல மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னா 25 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜருங்கிற நேம் கிடைக்கும். பிளஸ் 3,37,500 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது சிஸ்டம் ஹெட் அப்படின்னா 50 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சிஸ்டம் ஹெட்ங்கிற ஒரு அங்கீகாரமும் 6,75,000 ரூபாய் வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. சார் என்ன சார் 50 100ங்கிறீங்க, 50ங்கிறீங்க, 100 200 பேருக்கு எனக்கு கொடுக்க முடியும் சார், நல்லா இருக்குது, 4 பேர் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, அது இல்லாம ஒரு ட்ரஸ்ட்ங்கிறீங்க, இந்த ட்ரஸ்ட் இன்னும் நிறைய நல்ல காரியங்களை செய்ய இருக்குதுன்னு சொல்றீங்க, இப்பவே நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் சார் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்க நல்ல மனசு பற்றி 100 பேருக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டைரக்டர்னு ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்து 13,50,000 ஒரு தலை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு 13,500 ரூபாய் கிடைக்குதுன்னா 100 பேர் அறிமுகப்படுத்தும் போது 13,50,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, இது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். அடுத்தது அது 8 ஆட்டுக்குட்டின்னு சொல்லி 8ஆல பெருக்குனீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல என்ன கிடைக்கும், அதை 8ஆல பெருக்குனா தேர்ட் ரவுண்ட்ல என்ன கிடைக்கும்னு நினைச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கால்குலேட்டரை கண்டபடி நம்மளை திட்டுங்க நண்பர்களே. அப்ப
இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 24,000 பேர் வந்துட்டாங்க. இப்ப நமக்கு வரும் வாரங்கள்ல இந்த 500, 250 இந்த விஷயங்கள் போகும்போது மினிமம் 1,00,000 ஐடியை இந்த வருஷம் நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ரீபர்த்னு வர்றதே பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஆள் வந்தா எட்டு ரீபர்த் கிடைக்குதுன்னா, அப்போ 1,00,000 பேர் வந்தா 8,00,000 பேர் வரணுமா சார்? வெறும் 60% மேல நமக்கு இதுல ரீபர்த் கிடைக்கும்னு சொல்லி நான் இதை உருவாக்குன அந்த பிதாமகன் சொல்றாரு. நம்ம உஷாராணி மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, சார் 3,00,000 வந்துருச்சுன்னா புது நபர்கள் வரலைன்னா கூட இதையே சுத்தி சுரண்டு அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் இந்த ரீபர்த்தும் இந்த ஸ்பான்சர் இன்கம் தான். சார் ஒரு வேலையை ஒரு தடவை செஞ்சா அதுக்கே பணம் கொடுக்க ஆள் கிடையாது. ஒருத்தர் 1,54,000 வாங்கிட்டாரு ரைட்டு அப்படின்னா ரைட்டு, அதுக்கு அடுத்தது இன்னொரு 1,54 வாங்குறாருன்னா இந்த 13,500 யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னா அது அவரே தான். அப்ப இந்த நண்பர்கள் எத்தனை ஐடி வந்தாலும் அதுக்கு ஸ்பான்சர் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி 3,00,000 ஐடி மட்டும் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா 1,00,000 வந்துட்டாவே நமக்கு 60% ஐடிஸ் நமக்கு ரீபர்த் மூலமா கிடைக்கும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 60,000 ஐடிக்கு மேல நமக்கு 1,00,000 ஐடி நம்ம காசு கொடுத்து வந்த ஐடியா இருந்தா 60,000 ஐடி ரீபர்த் மூலமா வந்தது. இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா நண்பர்களே? இந்த வாய்ப்பு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை விட இப்ப கிரிப்டோல ஒண்ணு கொடுத்திருக்காரு பாருங்க. இது ஆட்டுக்குட்டின்னு நான் சொன்னேன். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டக்குன்னு 3வது போர்டு 4வது போர்டுன்னு என்னென்னமோ சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும் போது பிரமிப்பின் உச்சிக்கே போயிடும் நண்பர்களே. இதை நான் நிச்சயமா சொல்றேன். இந்த சிஸ்டத்துக்குள்ளார இந்த ட்ரஸ்டுக்குள்ளார ஒருத்தர் வராங்கன்னா அவங்க ஏதாவது அவங்களோ முன்னோர்களோ புண்ணியம் பண்ணிருக்கு நண்பர்களே, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. சரிங்க சார். சரி, இப்போ ஒர்க்கிங் பிளான் போலாம் சார். என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. 1,030 ரூபாய் நம்ம எடுத்துட்டு வருவோம். இந்த 1,030 25 லெவலுக்கு பிரிக்கும் போது முதல் லெவல்ல பாத்தீங்கன்னா 500 ரூபாய், 2வது லெவல்ல 90 ரூபாய், 3வது லெவல்ல 40 ரூபாய். இது என்ன சார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது நான் ஒரு நண்பருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இப்ப 2 பேருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்ம 2 பேர்கிட்ட கொடுத்தோம். முதல் நபர்கிட்ட இருந்து நமக்கு 500 ரூபாய் வரல. ஏன்னா நமக்கு இதுல பேசிவ்ல போயிடுச்சு. 2வது நபர் 3வது நபர். இப்போ ஒரு நபர் வந்தாருன்னா 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா 2 பேர் எவ்வளவு நண்பர்கள் கிடைக்கும்? 1,000 ரூபாய் நமக்கு இன்கமா கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த 2 பேர் ஆளுக்கு 2 பேர் கொடுத்தாங்க அப்படின்னா 4 பேர் வராங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 90 ரூபாய் இன்கம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 4 பேர் 4 90 360 ரூபாய் நமக்கு இன்கம். இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த ஆட்டுக்குட்டி கதைய 2 பேர் தான் கொடுப்பாங்களா நண்பர்களை? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. நல்ல இன்கம் வருது, வேலையை செய்யறோம், ஒரே ஒரு முறை வேலை, வாழ்நாள் முழுவதும் வருமானம் அப்படின்னு சொன்னா இந்த ஜனவரி போர்டுக்குள்ளார மட்டும் நம்ம நண்பர்கள் வந்தா போதும். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாமே மிரர் பிளான் சொல்லுவாங்க. இங்க வரவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. யார் சார் வருவாங்க அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ளார 1,030 எடுத்துக்கிட்டு வரக்கூடிய நண்பர்கள். நீங்க எப்படி 1,030 எடுத்துக்கிட்டு இந்த டேபிள்ல என்ட்ரி ஆனீங்களோ அதே மாதிரி உங்க நண்பர்கள், நீங்க அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர்கள் 1,030 எடுத்துட்டு வரும்போது அவரு உங்களுக்கு கீழே வருவார். அந்த 1,030 கொண்டு வந்ததுமே, தலைவரே நீங்க தான் என்ன சேர்த்து விட்டீங்க, நீங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த முதல்ல நீங்க கொண்டு வந்ததே 1000, இந்தாங்க நீங்க 500 வச்சுக்கன்னு உங்களுக்கு கொடுத்துருவாரு. சரிங்க சார். அப்ப 2வது நபர் இந்த அதுக்கு அடுத்து செகண்ட் லெவல்ல 4 பேர் வராங்களா, இதுக்குதான் நம்ம வேலை செஞ்சோமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு 90 ரூபாய் அந்த சிஸ்டம் கொடுக்குது. அமௌண்ட் சின்ன தொகை மாதிரி தெரியும். ஆனா 25வது லெவல் வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 67 கோடி ரூபாய் கிடைக்கும் இந்த சிஸ்டம் சொல்லுது நண்பர்களே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 67 கோடிங்கிறது இந்த இந்த ஜனவரி பிளானுக்கு மட்டும். ஆனா இன்னும் 12 13 இன்னும் 12 போர்டு இருக்குது. 12 போர்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு மேல அடுத்தது வரக்கூடிய போர்டு 1,000 ரூபாய் போர்டு, அதுக்கு அடுத்தது 2,000 ரூபாய், 2,500 ரூபாய் போர்டு. இதுக்கெல்லாம் தனித்தனியா பணம் கட்டணுமா அப்படின்னா உங்களை இந்த சிஸ்டம் சிரமப்படுத்தாது நண்பர்களே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மிக எளிமையான ஒரு வழியை நம்ம சிஸ்டம் கிரியேட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க வர்ற வருமானத்துல நம்மளாம் ஒரு மளிகை கடை கஷ்டப்பட்டு ஒண்ணு வைக்கிறோம். இந்த மளிகை கடையை இன்னும் விரிவாக்க நினைக்குமா அல்லது இதே கடையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குமா அப்படின்னா நல்ல பிசினஸ் மேன் இன்னொரு கடையை உருவாக்க நினைப்பார். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு புத்திசாலித்தனமா, ஒரு 80 ரூபாய் எடுத்து ப்ராடக்ட் இந்த கடையை மெயின்டைன் பண்றது நம்ம வருமானம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு 20 ரூபாய் 20% எடுத்து வச்சாருன்னா அது என்னைக்கு அடுத்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1,000 ரூபாய் வேணும். இந்த கடைக்கு 1,030 ரூபானா அடுத்த கடைக்கு 1,000 ரூபாய் அப்படின்னா அந்த 1,000 ரூபாய் வர வரைக்கும் அந்த உண்டியில 20 ரூபாய் போட்டு வைப்பார். 1,000 ரூபாய் வந்ததுன்னா அடுத்த கடை ஓபன் பண்ணிடுவாரு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய வருமானத்துல 80 20ன்னு பிரிப்பாங்க. இப்ப அந்த 500 ரூபாய 80ஆ பிரிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 8 40 400 ரூபாய். இந்த 400 ரூபாயில நான் சொன்ன பேசிவ்ல ஏற்கனவே வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக 10%, 400 ரூபாயில 10% 40 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 360 ரூபாய் நம்ம பேங்க் நமக்கு ஜிபே மூலமா போன்பே மூலமா நமக்கு தொகையா வந்துடும்.
சார் இந்த 500 ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது 80%ன்னா 400, மீதி 20% 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் எங்க சார் போகுதுன்னா இந்த 100 எடுத்து வச்சுதான் அடுத்த பிளான் போறதுக்கு, அதாவது 1000 ரூபாய் அடுத்த பிளானுக்கு தேவையா அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வர்ற வரைக்கும் அந்த 80-20ங்கிற ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அந்த உண்டியல்ல காசு போட்டுட்டு இருப்போம். அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா முழு தொகை என்னவோ அது அப்படியே நமக்கு பே அவுட்டா வந்துடும். இந்த விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சா போதும் நண்பர்கள். அதாவது இந்த ஒரு போர்டுக்குள்ளார நாம நண்பர்களை கொண்டு வந்தால் போதும். அவங்க கொண்டு வர அந்த 1000 ரூபாயில 25 லெவலுக்கு நம்ம பிரிக்கிறோம். 25 லெவலுக்கு பிரிக்கும் போது முதல் லெவலுக்கு மட்டுமே 500 ரூபாய் போகுது. மீதி இருக்க மத்த எல்லா லெவலுக்கும் 530 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல முதல் போர்டுக்கு முதல்ல அந்த 2 பேர் மட்டும்தான் நம்ம வேலை செஞ்சது. மீதி வர 4ஆவது 8ஆவது 16ஆவது 32ஆவதும் இது எல்லாமே நம்மளுடைய வழிகாட்டத்துல அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க பிசினஸ் பண்றதுக்காக இந்த விஷயத்த அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அதுல சிறு தொகையா கிடைக்குது. தொகை சின்னதா இருக்கும், சிறுதுளி பெருவெல்ல மாதிரி. இது பெரிய அளவுல வருமானத்தை கொடுக்கும் நண்பர்களே. இப்ப இந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இந்த ஜனவரி பிளான் முடிஞ்சதுங்க சார். இதுல 80-20ங்கிற ஒரு ஃபார்முலாவில 80 நமக்கு இன்கமா கொடுத்துருவாங்க, 20% அடுத்த போர்டுக்கு எடுத்து வைப்பாங்க. சரிங்க சார், இந்த இடத்துல என்னன்னா இதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருந்தேன். இடையில என்ன அப்படின்னா ஒரு ராயல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இது என்ன சார் ராயல் இன்கம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஜனவரி போர்டுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிற பணத்துல 1000 ரூபாய் வந்ததும் நாம ராயல் போர்டுக்குள்ளார வரலாம். இன்னொரு ஆப்ஷன் அப்படி என்ன அப்படின்னா, நீங்க விருப்பப்பட்டா 1000 ரூபாய் ஒரே முறை டாப் அப் பண்ணிக்கலாம். மத்த எந்த போர்டுல 13 போர்டுல எந்த போர்டுக்கும் இந்த அனுமதியை இந்த சிஸ்டம் வழங்கவில்லை. இந்த ஒரு ராயல் போர்டுக்கு மட்டும் ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல மட்டுமே 111 கோடி இன்கம் காமிக்கக்கூடிய இந்த விஷயத்துல நம்ம மக்கள் கூடிய சீக்கிரம் விரைவா இன்கம் பார்க்கணுங்கிறதுக்காக 20 எடுத்து வச்சு வர்றதுக்கு பதிலாக வாய்ப்பு உள்ளவங்க எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார் சொல்றவங்க இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருந்தால் நம்ம 1000 ரூபாய் செலுத்தி இதுல நம்ம ராயல் இன்கம்ல உள்ள வரலாம். என்ன சார் இந்த போர்டு என்ன சார் பண்ணுது அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒரு இந்த இதுக்குள்ள 1000 ரூபாய் எடுத்துட்டு வரோம். இதுல பாருங்க, நான் இந்த ராயல் போர்டுல 1000 ரூபாய் எனக்கு இன்கம் நான் டாப் அப் பண்ணியோ அல்லது ஜனவரியில இருந்தோ வந்திருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துறேன். அந்த நண்பர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் 1000 ரூபாய் எடுத்துட்டு வர்றாரு இல்லையா, அதுல எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருவாரு. மொத்தமா 1000 ரூபாயில பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு ஒரு 200 ரூபாய். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், இந்த நம்ம சிஸ்டத்துக்கு பே அவுட் கமிட்டி இந்த நிறைய செலவுகள் இருக்கு. இந்த நம்ம ஜூம் இதெல்லாம் இது தவிர அப்ப 800 ரூபாய் மட்டும் எடுக்கிறாங்க. இதுல அவர் கொண்டு வந்த நான் அறிமுகப்படுத்தின அந்த நண்பர் வந்ததும் தலைவரா இந்தாங்க உங்களுக்கு 200 எனக்கு முதல்ல கொடுத்துருவாரு. அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எனக்கு மேல இருக்கிற 3 தலைகள் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 200 அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சரிங்க சார், அப்ப 800 ரூபாய் போச்சு. சிஸ்டத்துக்கு 200 ரூபான்னு சொன்னீங்க, ரைட்டிங் சார், 1000 ரூபாய் கரெக்ட், ஓகே. சரிங்க சார், ரெண்டாவது ஒரு நபர் நான் அறிமுகம் கொடுத்துறேன். அவரு வராரு, எனக்கு வந்ததுமே எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருவாரு. ஏன்னா நான் தானே இதுல அறிமுகப்படுத்தினேன், அதனால எனக்கு கட்டாயமா 200 ரூபாய் உண்டு. அதுக்கு அடுத்தத மீத 3 பேருக்கு 200 கொடுக்கணும். ஆனா முதல்ல ஏற்கனவே எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 தலைகளை விட்டுட்டு 4, 5, 6 அவங்களுக்கு கொடுப்பாரு. 200 ரூபாய் கொடுப்பாரு. சரிங்க சார், அப்ப 3வது நபர் வர்றாரு. இப்ப என்ன பண்ணாரு, அவரும் வந்ததும் சார் முதல்ல நீங்க 200 ரூபாய் கொடுங்க என்கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கு அடுத்தது முதல்ல இருக்கக்கூடிய எனக்கு மேல இருக்கக்கூடிய 6 தலைகளை விட்டுட்டு 7, 8, 9ன்னு அவங்களுக்கு 3 தலைகளுக்கு கொடுப்பாரு. சரி, இந்த மாதிரி 4வது லெவல் அதே மாதிரி 4வது தலை என்னோட நண்பர் வராரு, நான் அறிமுகப்படுத்துறேன். அவரும் எனக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 9, 10, 11 அப்படின்னு சொல்லி 10, 11, 12 அந்த மாதிரி கொடுப்பாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டைரக்டா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து நமக்கு அவர் கொண்டு வந்த 1000 ரூபாயில 200 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளவு பேருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம் நண்பர்களே. சரிங்க சார், 4 பேருக்கு மேல நம்ம பண்றேன் என்ன அப்படின்னா அங்கதான் அதிசயமே இருக்குது. 5வது நபர் ஒருத்தர் வராரு, சார் நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். சரி சந்தோஷம் சார், நீங்க 500 முதல்ல வச்சுக்கோங்க. அவங்களாம் 200 கொடுத்தாங்க முதல் 4 பேரும். இவர் மட்டும் 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கோங்க சார் அப்படின்னா மீதி அந்த 800 தான் பேலன்ஸ். மீதி 300 அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி எனக்கு மேல இருக்கக்கூடிய 1வது தலை, 2வது தலை, 3வது தலை அவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப 5க்கு பின்னாடி 4 பேர்த்த கொடுத்துட்டு 5வது லெவல்ல பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் வர்றவங்க பூரா 500 நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நண்பர்களே. இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப சின்ன இன்கம் மாதிரி தெரியும். டீம் எந்த அளவுக்கு growth ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் எனது தலைக்கு மேலன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கும் அந்த இன்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் 10வது இடத்துல 12வது இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய டெப்த் கீழே 12வது லெவல்ல இருந்து எனக்கு இன்கம் வரும். என்னன்னா முதல் 4 பேர் வரும்போது எனக்கு நாங்க அறிமுகப்படுத்துற 4 பேர்கிட்ட இருந்து 200 கன்ஃபார்ம். ஆனா 2வது லெவல்ல 16 பேர் வந்தா 4 பேர்கிட்ட இருந்து மட்டும் எனக்கு 200 கிடைக்கும். 3வது லெவல்ல 64 பேர் வராங்க அப்படின்னா அதுல அதாவது 4ல் 1 மடங்கு. 4 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து அப்ப 64 பேர் வரும்போது 4ல் 1 மடங்கு அப்படின்னா 16 பேர்கிட்ட இருந்து எனக்கு 200 கிடைக்கும். இந்த மாதிரி 12 லெவலுக்கு நம்ம கணக்கு போடும்போது நம்ம கீழ இருந்து புரியறதுக்காக சொல்றோம் அப்படின்னா அதேதான் நம்ம டெப்த்ல இருந்து வந்தாலும் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த 3வது 1வது 2வது 3வது 4வது இந்த மாதிரி 12 லீடருக்குள்ளார அந்த லெவலுக்குள்ளார நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். 4 பேருக்கு மேல 5வது நபர்கிட்ட இருந்து நமக்கு 500 கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இந்த கால்குலேஷன்ல கொண்டுகிட்டே வரல. மொத்தமா இதுல வெறும் 4 பேர் வந்தா என்ன நடக்குன்னு காமிக்கும் போது 111 கோடி காமிக்குது நண்பர்களே. நான் என்ன சொல்றேன்னா இதுல வெறும் 10% வேணாம் 1% கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. எங்க இந்த வாய்ப்பு இருக்குது? வேணாங்க 10 லட்ச ரூபாய் கிடைக்கிடுங்க. எங்க இருந்து கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? இந்த ஒரு டேபிள்ல மட்டும் 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் 12ல இருக்குதுங்க. ஒன்னொன்னுலயே சும்மா 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் கூட 12 13 போட்டுல 65 லட்ச ரூபா வந்துருங்க. இந்த ஒரு சின்ன வாய்ப்பு இப்ப நமக்கு வந்து இது எல்லாமே கொடுக்குறோம்னு யாரும் சொல்லல. இந்த வேலையை செஞ்சா கட்டாயம் சிஸ்டம் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதை நாம உணரணும். சாரி, அதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம மத்தவங்களுக்கு இதை சொல்ல முடியும். இதுல வந்து மேல இருக்கிறவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு இல்ல, யாரு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா நம்ம மேல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு டீம் கட்டமைப்பு வேணும் நண்பர்களே. உழைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஜனவரி டேபிள்ல வந்தாவே போதும், இந்த ராயலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துருவாங்க. இந்த இடத்துல ஏன் சார் இதுக்கு மட்டும் விதிவிலை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே காலதாமதம் ஆகக்கூடாது. 23,750 ரூபா கொடுத்து எல்லா போர்ட்லயும் பணம் கட்டுங்கன்னா இன்னைக்கும் 500 பேர் ரெடியா இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சிறுக போகணும்னு தான் நம்மளுடைய யாருக்கும் வெயிட்ட தூக்கி முடியாதவங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல முன்னெல்லாம் வந்து யூனிஃபார்ம்ங்கிற ஒரு விஷயம் எல்லா ஸ்கூல்லயும் இப்ப வந்துருச்சு. அந்த யூனிஃபார்ம்ங்கிற விஷயமா எதுக்கு அப்படின்னா இல்லாதவன் இருக்கிறவங்கிற பாகுபாடு அங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனாலதான் இங்கேயும் வச்சிருக்காங்க. இதை கூட நம்ம சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஒண்ணு மட்டும் ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கணும், நம்ம அதே மாதிரி 2040ல போயிடலாமேன்னு சொல்லி. இல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி அந்த பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ராயல் டாப் அப் அப்படிங்கிறது 111 கோடிங்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டுமே நெக்ஸ்ட் இயர்ல நம்ம கையில மினிமம் 10 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய் வச்சிருக்க நண்பர்களே. அதுக்கான உழைப்பை நம்ம கொடுத்தா போதும். ஜனவரியில அந்த 2, 4, 8, 16, 100, 50 நம்ம முடிவு பண்ணா போதும். சரிங்க. இந்த ராயல் இன்கம் எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணோம்? நான் ஆல்ரெடி 12 கொடுத்துருக்கேன் சார். அப்படின்னா இப்போ 12 கொடுத்துருந்தா அந்த 1300 ரூபாய் பிளான்ல 4 ஐடி கொடுத்தீங்கன்னா நீங்க 100% இந்த இன்கம் எடுத்துக்கலாம் ராயல் இன்கம்ல. இல்லைங்க சார், டைரக்டா 4 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜனவரியில வந்து 4 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா வித்ரா லிமிட் எவ்வளவு அப்படின்னா வாரத்துக்கு 25,000 மட்டும் எடுக்க முடியும். அதே 12 பேருக்கு ஜனவரி போர்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா வாரம் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் அனுமதிக்குது. எல்லாமே 20-20 ஃபார்முலா அப்படிதான் நமக்கு வந்து அந்த முழு தொகை எடுக்கிற வரைக்கும், அதாவது அடுத்த கடைக்கு தேவையான பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த 80-20 ஃபார்முலா. அப்படி இல்ல நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு 100% இன்கம் நம்ம வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க பிப்ரவரி பிளான்ல நான் அதுல சொன்ன முன்ன வந்து 25 லெவலுக்கு இருந்துச்சு ஜனவரியில. இந்த பிப்ரவரியில பாருங்க வெறும் 15 லெவல். இதுல ஏன்னா இதுக்கு 1000 ரூபாய் இருந்தா போதும். அதாவது ஜனவரி போர்ட்ல 20 லெவலு அந்த நம்ம ராயலுக்கு வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரியில நம்ம ஒரு 1000 ரூபாய் நமக்கு அந்த 20 எடுத்து வைக்கிறது 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிப்ரவரி போர்டுக்குள்ளார வந்துருவீங்க. யார் வருவாங்க? நமக்கு ஜனவரி போர்டுல யாரெல்லாம் நம்ம நண்பர்கள் வந்து அங்க சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்ததோ அந்த நண்பர் எடுத்துக்கிட்டு பிப்ரவரிக்குள்ளார வருவாரு. சார் இந்தாங்க சார் உங்களுக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து 1000த்துல பாதி கொடுக்கணும். அவரோட ஃபார்முலா இந்தாங்க 500 ரூபான்னு நம்ம கொடுத்துருவாரு. மீதி இருக்கிற 500 ரூபாயை பாத்தீங்கன்னா மீதி 15 லெவலுக்கு, செகண்ட் லெவலுக்கு 100, தேர்ட் லெவலுக்கு 40, ஃபோர்த் லெவலுக்கு 30 இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களும் அதை பிரிச்சு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ளார வரதுக்கு நம்ம தான் வேலை செஞ்சிருக்கணுமானா தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஜனவரிக்குள்ளார உள்ள நுழைஞ்சா இந்த ரஜினிகாந்த் படம் பெரிய பெரிய ஸ்டார்களோட படத்துக்குலாம் போய் கியூ நின்னா போதும், நம்மளை தள்ளிட்டு போய் விட்டுருவாங்களா அந்த மாதிரி ஜனவரி கியூல மட்டும் நின்னா போதும், எல்லா கியூவும் கம்ப்ளீட்டா நம்ம உள்ள போயிடலாம். அதனோட உண்டான அத்தனை விஷயங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் நண்பர்களே. இதுல இந்த பிப்ரவரி போர்ட்ல 20, 80, 20ங்கிற ஃபார்முலாவை எடுத்து அதுல வந்து என்னைக்கு நமக்கு வந்து 2100, அதாவது மார்ச் மாசத்துக்கு வந்து 2100 வேணும். அப்ப பிப்ரவரி போர்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2100 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா 80, 20 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எடுத்து
ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு இந்த மார்ச் பிளான்குள்ளார வந்துடலாம். மார்ச் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்ததும் முதல்ல வந்து 1000 ரூபாய் இருந்தது ஜனவரியில, பிப்ரவரிலாம். ஜனவரியில இங்க பாத்தீங்க அப்படின்னா 1000. அப்ப ஒரு நபர் வந்தாருன்னா 2100ல பாதி எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயும் எடுத்தது நமக்கு வந்து 2 பேர் வந்தாவே 1000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. அப்போ ஒவ்வொரு போர்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த 15 லெவல் கொண்ட 1000 ரூபாய் ஒர்த் உள்ள போர்டு மட்டும்தான் 15 லெவல் இருக்கும். 20 லட்ச ரூபாய் அதிகபட்சம். அதுல வந்து 19,67,320 ரூபாய் அதுல டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஆனா இந்த 4 போர்டு 1030, அதுக்கு அடுத்தது 2100, 4200, 8400 இந்த 3 போர்டுல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மடங்குகள்ல நமக்கு இந்த இன்கமா கிடைக்கும் நண்பர்களே. அப்ப இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த 20 80ங்கிறது நம்ம மனசுல பதிஞ்சிரும். நமக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்ல. இது மிரர் பிளான். ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் அந்த பிளான் வந்துருவாங்க. சரிங்க சார். இதுல என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு முறை 1300 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணா போதும். ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அது யாருக்கு போகணுமோ அது சிஸ்டம் பிரிச்சு கொடுத்துரும். இதுல பாத்தீங்கன்னா 1030ல வந்து 25 லெவல் ஆக்டிவ் பிளான்ல ஐடி, அடுத்தது 1000 ரூபாயில பேசிவ் பிளான்ல ஒரு ஐடி கிடைச்சிடும். 2 நபர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை கொடுத்தா முதல் நபர் அறிமுகம் செய்யும் போது நமக்கு முதல்ல வரக்கூடிய அந்த ஸ்பாட் கமிஷனா ஒரு 100 ரூபாயும் ஸ்பாட் இன்கமா, அடுத்தது பேசிவ்ல ஒரு ஐடி கிடைக்கும். 2வது நபர் அறிமுகம் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி ஸ்பாட் இன்கமா ஒரு 100 ரூபாயும் 500 ரூபாய் நமக்கு இன்கமாவும் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி 1030ங்கிற ஆக்டிவ் பிளான்ல 25 லெவலுக்கு வருமானமாக பல லட்சங்களை கொடுக்கக்கூடிய அபரிமிதமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. 3 விதமான ஆட்டோ டாப் மூலமா 25 லெவல் வருமானம் அது. அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் பல லட்சங்களை நம்ம பெறக்கூடிய வாய்ப்பு அதுல பிரகாசமா இருக்கு. 8 டாப் அப், அதாவது 15 லெவல் கொண்ட 8 ஆட்டோ டாப் அப் மூலமா 15 போர்டை வந்து நம்ம வந்து அதன் மூலமா ஏறத்தாழ ஒவ்வொரு போர்ட்லயும் 20 லட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் பேரு வச்சிருக்கிற அந்த 12 போர்டு மூலமா பல வகையில வருமானம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தான் நமக்கு. இதனுடைய 23,730 ரூபாய் உண்டான மதிப்புள்ள இந்த எல்லா போர்டுக்கும் வெறும் 1,300 ரூபாயில நமக்கு வந்து இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம இதை யாரு நம்மளை வந்து இதை அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க தான் இதுக்கு நமக்கு வந்து ஐடி போட்டு கொடுக்கறது. இதுல உள்ள நுழைஞ்சு நம்ம கிட்ட வந்து ஒரு பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை அவங்க தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அதுல அனுபவம் இல்லாதனால அந்த விஷயத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டா போதும், அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த சிஸ்டம் 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அந்த சிஸ்டம். ஆனா இந்த பின் வாங்குறது இந்த விஷயங்கள் தான் வந்து 8 மணிக்குள்ளார வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன்னா இதுல மகளிரும் இருக்கிறதுனால 8 மணிக்கு மேல அவங்க தொந்தரவு பண்ண வேணாங்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். அந்த டொனேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பீப்புள் டு பீப்புள் நம்ம போறதுனால இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பீப்புள் டு பீப்புளா டிஜிட்டல் வேல்யூல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வித்ட்ராவுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு டைமு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு வந்து பேமெண்ட் பே அவுட் கமிட்டி மூலமா கிடைக்கும். மினிமம் 1000 ரூபாய், மினிமம் 500 ரூபாய் வித்ட்ரா கொடுக்கலாம். 1 லட்சம் வரைக்கும் வாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இடையில எனக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட 300 ரூபாய்க்கு உண்டான வேலட்டை உங்க அப்ளைனுக்கோ அல்லது வேற லீடர்களுக்கோ கொடுத்து நீங்க பணமா அதை வாங்கிக்கலாம். அதை வந்து ஒரு வேலட்ல இருந்து இன்னொரு வேலட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுல நம்ம என்னன்னா சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, நம்ம ஒரு கம்பெனி கிடையாது. சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துக்காக 24 மணி நேரம் வேலை செய்ய தயாரா இருக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு 10% பெருந்தன்மையா அவங்க வாங்கக்கூடிய அதாவது சும்மா வர காசுல இந்த 1,54,250 ரூபாய் வரதுல ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னா ஈஸியா கொடுத்துட முடியும். சரி நான் ஒன்றும் கஷ்டப்படல சாமி அப்படின்னு. ஆனா ஒரு 1000 ரூபாய்க்கு வேலையை செஞ்சு அதுல வந்து ஒரு 100 ரூபாயை வந்து எனக்கு என்னை நம்பி என்னோட சிஸ்டத்தை நம்பி வந்த அந்த நண்பர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த 10% அவங்களுக்கு டொனேஷனா நம்ம கொடுக்குற நண்பர்களை. சரிங்க சார், இதுல இணையத்துக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லைங்க. நேம், நம்மளுடைய முழு பேரை கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், ஜிபே நம்பர் கொடுக்கணும், போன்பே, இது எதை நம்ம யூஸ் பண்றோமோ ஏதாவது ஒரு யூபிஐ. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் பண்றதுக்காக இந்த விஷயங்களை கொடுத்தாவே போதும். இதுல ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட போயிட்டு இருக்குது. கேஷ் 25, கிரிப்டோ 25. கேஷ் 25 பரவாயில்லையா, கிரிப்டோ 25 பரவாயில்லையான்னு எடை போடுற மாதிரி இது அதை ஒரு தராசுல வச்சா 2 சமமா போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரையும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அடுத்தது வந்து விமன்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு பிளான் ஒன்று வருது. இதெல்லாம் எதுக்குங்க சார் இத்தனை அப்படின்னா இந்த ஹெல்பிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். இதை வந்து பெருசா ஒன்றும் மூவ் பண்ண மாட்டாங்க 3 மாசம் 6 மாசம். ஆனா 9 மாசம் நம்ம இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல
உள்ள வந்த அத்தனை பேருக்கும் பணம் கிடைக்கும். அது உறுதி. ஆனா ஒரு முறையா சார் அப்படின்னா, நான் சொன்ன மாரி 8 ஆட்டுக்குட்டியா, 64 ஆட்டுக்குட்டியா, கட்டாயம் அந்த ஆட்டுக்குட்டியோட பலனை நம்ம மக்கள் அனுபவிப்பாங்க நண்பர்களே. இன்னும் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தூத்துக்குடியிலிருந்து கடலை மிட்டாய் தருவிச்சு அவங்களுக்கு ஒரு சிலர் வாங்கி அத நம்ம கடைகளுக்கு குடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சின்ன வருமானம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்ட நம்பி வந்தவங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள பண்ண போறோம். இந்த ட்ரஸ்ட் இந்த நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையோட ட்ரஸ்ட் மெம்பர் இங்க யாராவது இருக்காங்களா? நான் நுழைஞ்சுக்கணும். இதுல நான் ஜாயின் பண்ணணும். நானும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கேட்டு வரக்கூடிய ஒரு காலம் இருக்கு நண்பர்களே. அதுக்காக தான் இத்தனை ப்ராஜெக்டும், இத்தனையும் நம்ம வந்து வழி நடத்துறதுக்காகவும், இந்த எங்கடா போய் நம்ம சம்பாதிக்கிறது? எப்படியாவது நம்ம இந்த புள்ள குட்டிங்கள நல்லபடியா வச்சுக்கணும். நானும் என் குடும்பமும் வந்து அடிப்படை வசதிகள்லாம் தாண்டி ஒரு அபரிமிதமான ஒரு லக்ஸரியான லைஃப் அனுபவிக்கணும். வந்து பொருளாதார சுதந்திரம்ங்கிறது என்னுடைய பிறப்பு உரிமை. அதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நண்பர்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் ஓரளவு நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களை அழைச்சிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க. இதுக்கு உடனடியா 1300 ரூபாய் கொடுத்து இந்த சிஸ்டத்துக்குள்ளார உள்ள வந்தீங்க அப்படின்னா, இப்ப வரக்கூடிய நண்பர்கள் வரக்கூடிய நேரம் மிக அற்புதமான நேரம். ஏன்னா கிரிப்டோ 25ங்கிற ஒரு அசுரன் அங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அசுரன் சொல்லக்கூடாது. அவர் வந்து ஒரு அது தெய்வமே நேர்ல வந்த மாதிரின்னு சொல்லலாம். அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். என்ன வேணுமானு சொல்லலாம். அதுக்குள்ளார உள்ள வந்துட்டு இந்த 3வது போர்டுல இருந்து 4வது போர்டுக்கு, 4வது போர்டுல இருந்து 3வது போர்டுக்குன்னு அப்படியே சொல்லி சொல்லி கலைச்சு போற அளவுக்கு அங்க ஒரு இன்கம். இதுலயாவது நம்ம இத்தனை ஆட்டுக்குட்டி அத்தனை ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இருக்கிறோம். அங்க வந்து இந்த வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த ரீபர்த்தை எண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சும்மா 4 பேர் 5 பேர் ஆட்டோ இது ஆட்டோ ஃபில்லிங் அந்த மெத்தட்ல வந்து ஆட்டோ ஃபில்லிங் அப்படிங்கிறத விட ஆட்டோ ஸ்பில் ஓவர். ஆட்டோ ஃபில்லிங் நம்மளா பார்த்து பண்ற ஸ்பில் ஓவர்னா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வரக்கூடிய பிளான்லாம் வந்திருக்கு. அதனால சரியான நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கீங்க நண்பர்களே. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு எல்லாரும் உள்ள வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மாதேஸ்வரன் சார். அற்புதமான திட்ட விளக்கத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுத்தீங்க. உங்களுக்கு எல்லார் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு 1300 ரூபாய் ஒரே ஒரு முறை நாங்க கொடுக்கறதுனால எங்களுக்கு ஆக்டிவ்ல ஜனவரியில் எங்க ஐடி ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து நாங்க ஒர்க் பண்ணா போதும். அதுல இருந்து ஒரு 11 போர்டு எங்களுக்கு அதுல இன்கம் கிடைக்குது. ஆனா நாங்க ஒர்க் பண்றது ஒரே போர்டுல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி ராயல் இன்கம் பத்தி ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு 1300 ஆக்டிவ்ல ஒரு ஐடியும் பேசிவ்ல ஒரு ஐடியும் கிடைக்குது. அங்க ப்ராஃபிட், ஸ்பான்சர் இன்கம், ரீபர்த் இன்கம், அந்த ரீபர்த் இப்படி நிறைய சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த மீட்டிங்ல புதிய நண்பர்கள் இன்னைக்கே ஒரு 5 பேரை 10 பேரை ஜாயின் பண்ணி அவங்க நாளைக்கே ரெஃபர் பண்ற அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா உங்களோட திட்ட விளக்கம் அப்படி எங்களுக்கு எளிமையா புரியும்படியாக இருந்துச்சு. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அனைவரும் பொருளாதாரத்துல முன்னேறணும். நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி மாதம் குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். நம்ம திட்டமிடணும், செயல்படுத்தணும். வெற்றி நிச்சயம் அப்படின்றதான் உண்மை. எவ்ரி செகண்ட்ஸ் மணி அண்ட் யூஎஸ்டிடி கமிங் ஒரு பாக்கெட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும். முக்கியமான ஒரு குறிப்பு, வருகின்ற திங்கட்கிழமை முதல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 அந்த மாதிரி டைம்ல கொண்டு போக போறோம். இப்ப 7 to 8 நடக்கிறத நம்ம ஸ்டார்டிங் வந்து 8 to 9 அந்த மாதிரி கொண்டு போக போறோம். ஏன்னா நிறைய நபர்கள் இந்த 7 to 8 வைக்கிறதுனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம இருக்காங்க. 8 to 9 வர திங்கட்கிழமை வந்து 8 மணி காலையில 5:30 மணிக்கு நாளைக்கு பே அவுட். 5:30 மணிக்கு பே அவுட் கமிட்டில இருக்கவங்க பே அவுட் போட்டுருவாங்க. அதுல முக்கியமான விஷயம் 5:30 மணிக்கு நலம் தரும் யோகா அப்படின்ற நிகழ்ச்சியை நம்மளுடைய கிரேட் லீடர் தங்க தமிழ்ச்செல்வன் சார் அவங்க நடத்துறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ 25 திட்டத்தை பத்தின திட்ட விளக்கம் இருக்கும். அதனால எல்லாரும் காலையில மீட்டிங் அட்டன் பண்ணிக்கங்க. இப்ப மீட்டிங்ல கலந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும்.